श्रीकृष्णप्रेमी महाप्रभुना प्रणीतः श्रीराधिकाविलासचम्पूग्रन्थः अथ पञ्चदशोल्लासः। प्रातः समुत्थाय समागतं तं पदाग्रविन्यस्तविलोचनं च पराङ्मुखी प्रेक्ष्य च पाटलाक्षी प्रान्तस्थितां प्राह सखी मधीरा। காலையில் எழுந்து வந்து நிற்பவனும் தலை குனிந்து தன் பாதத்தையே பார்த்து கொண்டு இருப்பவனும் ஆன கண்ணனை கண்ட ராதை முகத்தை திருப்பிக் கொண்டு கண்கள் சிவக்க அதைரியம் அடைந்தவளாய் பக்கத்தில் நிற்கும் தோழியை பார்த்து இவ்வாறு சொன்னாள். ராத்திரிம் விஹாயைவ கிமர்த்தமேஷ प्रातः पुरस्तादुदितो मृगाङ्कः वक्षस्थितं तस्य कलङ्कमेतम् उपोह्य वस्त्रेण सखी பிரமாதாத். இந்த சந்திரன் என்ன இரவில் வராமல் காலையில் உதயமாகியிருக்கிறது. அதன் மார்பில் உள்ள கலங்கத்தை வஸ்திரத்தால் மூடி வந்துள்ளதே. இதன் தவறு யாருக்கும் புரியாதோ? கோஷ்டாத் கோஷ்டம் சஞ்சரந்தம் அஹோக்ஷம் கந்தோன்மத்தம் வாசிதானாம் பிரகாமம் குஞ்சத்வாரே பீக்ஷபீதஸ்மி சீக்ரம் தண்டேனைவான் யத்ர வித்ராவயத்வம். பசு மாடுகளை மோப்பம் பிடித்து கொண்டு கொட்டில் கொட்டிலாக அலையும் இந்த காலை நமது நிகுஞ்சத்தின் வாசலில் வந்துவிட்டதே. எனக்கு பயமாக இருக்கிறது சகி. சீக்கிரம் இதை தடியால் அடித்து விரட்டு. காமாட்சி குஜ கும்பஹஸ்தி கரட द्वन्द्वं कराग्रैकरैः कृन्तन्तं निजदन्तकण्ठितवधू बिम्बादरप्रसृतं पीयूषं च पिबन्तमाशु विपिने विद्रावयात्रागतं पञ्चास्यं तु भयङ्करं सखि गुहां गोवर्धनस्यैतु सहा. பயங்கரமான சிங்கம் வந்துள்ளது. இது அழகிய கண்கள் உள்ள கோப சுந்தரிகளின் மேல் பாய்ந்து கை நகங்களால் கீறி காயப்படுத்தி தனது கூர்மையான பற்களால் அதரத்தை கடித்து அதில் உள்ள ரசத்தை குடிக்கும் குரூரமான ஜந்து. இதை கோவர்தனத்தின் குகையிலே விரட்டு. உச்சாட்டயத்வம் சகி கிருஷ்ணவர்ணம் क्रूरग्रहं तं परिपीडयन्तं येनैव बाल्ये निहता बगीसा नूनं वधू प्राणहरकिलायं. சகி, இந்த கருப்பு பூதம் வந்துள்ளது. இது குரூர கிரகம், பிறரை ஹிம்சை செய்துவிடும். இதுதான் பால்யத்தில் பூத்தனையை கொன்று போட்டது. இந்த கருப்பண்ணசாமி பெண்களை பிடித்து கொண்டு ஆட்டி வைக்கும். இது நிச்சயம். இனி ஜாக்கிரதை. ஏவம் மதன ஜனகவதன கமல மணாலோக்யைவ வதந்திம் மங்குலீய பங்கிம் ஸ்போடயந்திம் நிடிலாரோபித குட்டில ப்ரூஜாபவிநிஸ்ருத பாட்டலா கடாக்ஷ பிஷிக விநிர்கத சிங்கிஜ்வாலா தீர்க நிஸ்வாசாம் த்யக்த விஸ்வாசாம் பிரகம்பித கரச்சரணாம் ரோஞ்சித முக்தாபரணாம் ஸ்புரததர தாடி மிதலாம் ஸ்ரமஜல ஸ்னிக்த கபோலமஸ்ரு கலில நயன கமலாமா குஞ்சித கட்டிம் கோபவதூட்டிம் அவலோக்ய சரஷபாஷண சாந்த்வன குஷலோ கோபாலோ மந்த மந்த உபஜகாம. பார்த்ததுமே காமத்தை உண்டாக்க வல்ல கண்ணனின் முகத்தை பாராமலே பேசுபவளும்
கை விரல்களை சொடுக்கிக் கொண்டும் நெற்றியில் நெளிந்து எரிய புருவமாகிய வில்லிலிருந்து கிளம்பி சிவந்த கண்கள் ஆகிய பாணங்களில் தீப்பொறி பறக்கும்படி உதடு துடிக்கப் பேசிக்கொண்டும் பெருமூச்சு விட்டு கைகளை உதறிக்கொண்டும் முத்து மாலையை கழற்றி எறிந்து கன்னத்தில் கண்ணீர் வழிய இடுப்பை வளைத்து கொண்டு ஆறாமுகமாய் நிற்பவளும் ஆன ராதையை சரச சல்லாபம் செய்து சமாதானம் படுத்துவதில் சிறந்த பண்டிதனான கோபாலன் மெல்ல மெல்ல கிட்டே வந்தான். யஸ்யார்ச்சனாயைவ தயா நிஷாயாம் யஸ்தானி குஞ்சே விருஷபானுபுத்ர்யா தாம்பூலமாலா பலச்சந்தனாத்யைः விவ்யாதத்தைரேவ முதா கிருதாசா. யவனுக்கு பூஜை செய்ய வேண்டி நேற்று இரவு புஷ்ப சந்தன தாம்பூலங்கள் நிகுஞ்சத்தில் வைக்கப்பட்டிருந்ததோ அவைகளை இப்பொழுது எடுத்து கோபத்துடன் மனதுக்குள் மகிழ்ச்சியுடனும் கண்ணனின் மேல் தூக்கி எறிந்தாள். எப்படி பூஜை செய்தாள் என்ன? ஏவம் விருத்தம் குரோததாவானலம் தம் பிருந்தாரண்யே ராதிகா சித்தஜாதம் சாந்தம் கர்த்தும் கிருஷ்ணமே கோவவர்ஷ மந்தம் மாத்யா வாக்கிய பீயூஷ விருஷ்டியா. ஸ்ரீ ராதையின் உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரியும் கோபாக்னிகளை அணைத்துவிட வேண்டி அமுத மழை போன்ற சொற்களை கிருஷ்ணமேகம் வர்ஷித்தது. நத்வாத்ருஷிம் பிரணயினிம் புவனத்ரயேபி பஷ்யாமி பத்மநயனே ஷபதம் கரோமி வியர்த்தம் பிரபன்னமிஹ மாம் த்வமுபேக்ஷசே கிம் தாசே ஜனே மயி விதேஹி கிருபா கடாக்ஷம். ராதே, உனக்கு ஈடான காதலி உலகிலும் எனக்கு கிடையாது. கமலநயனே, இது சத்தியம். உன்னையே சரண் அடைந்த என்னை வீணாய் வெறுக்கிறாய். தாசனான இந்த அடியேனிடம் கிருபா கட்டாட்சம் செய். சர்வத்ர சத்யபி ஜலே புவி சாதகஸ்து வர்ஷாமிருதம் சுமுகி வாஞ்சதி நேதரத்தத் ஏவம் சதீஷ்வபி ச கோகுல சுந்தரீஷு த்வாமேவ தாஹ சமனாய து காமயேகம். வெள்ளம் உலகம் பூராவும் இருந்தாலும் சாதக பக்ஷி மழையையே பார்த்து கொண்டு இருக்கும். அதுபோல் பல கோபசுந்தரிகள் இருந்த போதிலும் எனது தாகத்தை சமனம் செய்து கொள்ள நான் உன்னையே பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆக்ஞாபயத்வமிஹ யத்ததபேக்ஷிதம் தே சர்வஞ்ச துப்யமஹமத்ய ஹி சாதயாமி ஸ்வாதீனமேதத் மனகம் புருஷம் விநீதம் சர்வார்த்ததஞ்ச சுகுணம் சகிமாஜஹி. உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் எனக்கு ஆக்ஞை செய். நான் உனக்கு எல்லாம் சாதித்து கொடுப்பேன். இவ்வாறு உனக்கு சுவாதீனமாய் இருப்பவனும் சுகுண சம்பன்னனும் கேட்டதெல்லாம் தருபவனும் வினயமுள்ள புருஷனும் ஆன என்னை விட்டு விடாதே. ஏவம் தூ சாந்த்விதா ராதா சந்தஷ்ட தசனச்சதா சஞ்சாதஹா சா க்ருத்தா ச பபாஷே மதுரம் வசஹா. கண்ணன் சொன்னதும் ராதைக்கு கோபமும் சிரிப்பும் கலந்து வந்தது. தன் உதட்டை தானே கடித்து கொண்டு மதுரமாய் பேசினாள். சாட்டூனி தே பகுவிதானி புராசுதானி தாத்காலிகானி சத்ருஷாணி நிரர்த்தகானி முஹ்யாமி நாஹமிஹ யாஹி முதாஸ்து ஹி த்வம் தாமேவ சாது மகிழம் நவசங்கமார்த்தாம்
உன்னுடைய சாடு வார்த்தைக்கெல்லாம் நான் முன்னமேயே நிறைய கேட்டுவிட்டேன். இதெல்லாம் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடி காரியம் ஆகும் வரை பேசுகிற பேச்சுக்கள். இதில் நான் ஏமாற மாட்டேன். உன்னுடைய நவசங்கமத்தால் மயங்கி நிற்கும் மகிழை எவளோ அவளையே போய் ஸ்தோத்திரம் செய்வாயாக. நோ சேதவாக்ஷி யுகலே ருணிமா கதம் தே வக்ஷஸ்தலே ச குச்சலாஞ்சித சந்தனஞ்ச பிம்பாதரே பிரணமிதஞ்ச கதம் பிரஜாதம் சீக்ரம் நிரூபய அரே தவ சீலவிருத்தம். இல்லாவிடில் உனது கண்கள் தூக்க கலக்கத்தினால் சிவந்திருக்க காரணம் என்ன? உனது வக்ஷஸ்தலத்தில் முத்திரையிடப்பட்ட சந்தனம் ஏது? உனது உதடுகள் ஏன் புண்ணாகியுள்ளது? உனது நன்னடத்தையை உன்னாலேயே நிரூபணம் செய்ய முடியுமா? அப்யாகதோசி தயிதாசயனான் முராரே प्रातः किमत्र वनितां विपिने विहाय सा नूनमद्य विरहेण सुदुःखिता स्यात् तां सान्त्वय प्रणयभाषण பூர்வகம் துவம். அவளை விட்டு அவளது படுக்கையில் இருந்து பொழுது விடிந்ததும் நேரே இங்கு வர காரணம் என்ன? அவள் இந்நேரம் அழுது கொண்டிருப்பாள். நீ போய் அவளை சமாதானம் செய். பரிஹாச வச்ச்ருத்வா பிரசன்ன வதனாம்புஜः பத்தாஞ்சலி பிரியாம் திருஷ்ட்வா பபாஷே பிரேம பூர்வகம். பரிஹாச வார்த்தைகளை கேட்டு கண்ணன் கைகூப்பியவாறு ராதையை பார்த்து அன்புடன் பேசினான். आपपिबन्ति परितो तटिनीम् अवाप्य सर्वेऽपि सा तु विशति त्वरयाब्धिमेव वाञ्छन्ति मां त्रिभुवने निखिला रमण्याः त्वामेव कामयति मे हृदयं तथापि. நதியில் இறங்கி யாவரும் தான் தண்ணீர் குடிக்கின்றனர். ஆனால் நதியோ சமுத்திரத்தையே நாடுகிறது. அதுபோல் என்னிடம் எல்லாரும் தான் பயன் பெறுகின்றனர். ஆனால் எனக்கு நீயேதான் லட்சியம். ராத்ர்யாம் தவைவ விரஹேன துஜாகரேன ரக்தம் மமாக்ஷி யுகலம் ஹிமசன்னிபாதாத் பிம்பாதரே व्रणमबुल्लुट नाद्धरण्यां பங்கச்ச வக்ஷசி வனேன து சந்தனம் தத். இரவு வெகுநேரம் உனது விரகத்தினால் கண் விழித்து இருந்ததால் கண்கள் கலங்கின. பனி அதிகமாக இருப்பதால் உதடு வெடித்துவிட்டது. பிருந்தாவனத்தில் புரண்டு மேனியெல்லாம் புழுதி. இது சந்தனமில்லை. ராதே த்வமேவ நனுமே பரதேவதாசி தஸ்மாத் தவைவ சரணேன ஷபே த்வதன்யாம் ஜானாமி நாஹமிஹ மாம் தயயா நிகுஞ்சம் நீத்வாபி சாந்த்வய தவாதரசி துதத்வா. ராதே, நீயே எனது பரதேவதை. அதலால் உன் திருவடி மேல் ஆணை. உன்னை தவிர எனக்கு வேறு காதலி எவளும் இல்லை. எனவே கருணை செய்து என்னை உள்ளே அழைத்து உனது அதராமிர்தத்தை தந்து என்னை சமாதானம் செய். சாந்த்வயித்வா பிரியாமேவம் சானந்தம் நந்தநந்தனஹ சகீமுகம் கடாக்ஷேன திருஷ்டவாத ஸ்வகிருஹம் யயௌ. இவ்வாறு பிரியையை சமாதானம் செய்துவிட்டு இனிமேல் நடக்க வேண்டிய காரியங்களுக்காக சகியின் முகத்தை கட்டாட்சரம் செய்துவிட்டு கண்ணன் தனது வீட்டிற்கு சென்றான். इति श्री कृष्ण प्रेमी महाप्रभुना विरचिते श्री राधिका विलासे प्रणय कलहो नाम पंचदशोल्लासः.